பன்னாட்டு நிறுவனத்தில் பணியாற்றி வந்த பெண் ஒருவர் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த நிலையில் படுக்கையிலேயே சரிந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் பதைபதைப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் வேலை செய்து வந்த கார்ப்பரேட் நிறுவனத்தில் அளிக்கப்பட்ட அதிகப்படியான பணிச்சுமையின் காரணமாகவே தங்களது மகள் உயிரிழந்துவிட்டதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு பெரும்பாலான ஐடி நிறுவனங்கள் ஊழியர்கள் தங்களது வீட்டில் இருந்தே பணியாற்றும் வகையிலான ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற நடைமுறையை கொண்டு வந்துவிட்டனர். வீட்டில் இருந்து கொண்டே வேலை என்றாலும் வேலை நேரத்திற்கும் மேலாக வேலை வகுக்கின்றன என்பதே பெரும்பாலான ஊழியர்களின் புலம்பலாக உள்ளது. இதனால் பல ஊழியர்கள் நீண்ட நேரம் வேலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்து வந்த 26 வயது இளம்பெண் ஒருவர் வேலை முடித்து வந்து தனது படுக்கையிலேயே சரிந்து விழுந்து உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் அண்ணா செபாஸ்டியன். இவர் கடந்த மார்ச் மாதம் கார்ப்பரேட் அக்கவுண்டன்ட் படித்து முடித்துள்ளார். பின்னர் புனேவில் உள்ள பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் கடந்த மார்ச் 19ஆம் தேதி பணியில் சேர்ந்துள்ளார். அண்ணா செபாஸ்டியனுக்கு கடுமையான பணிச்சுமை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அண்ணா செபாஸ்டியன் கடந்த ஜூலை 20ஆம் தேதி வேலையை முடித்துவிட்டு ஹாஸ்டலுக்கு திரும்பிய நிலையில் தனது கட்டிலேயே மயக்கம் போட்டு விழுந்து உயிரிழந்துள்ளார். அண்ணா செபாஸ்டியன் உயிரிழந்து 2 மாதங்களான நிலையில் அவரது தாய் அந்த பன்னாட்டு நிறுவனத்துக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியுள்ளார். இதுகுறித்து பன்னாட்டு நிறுவனத்தின் உரிமையாளர் ராஜீவ் மிமாமி என்பவருக்கு அண்ணாவின் தாயார் அனிதா எழுதியுள்ள இமெயில் கடிதத்தில் கூறியுள்ளதாவது: அண்ணாவின் முதல் வேலை இது. உங்களுடைய நிறுவனத்தில் சேர்ந்து பணியாற்ற மிகுந்த ஆர்வத்துடன் இருந்தார். ஆனால் பணிக்கு சேர்ந்த 4 மாதங்களிலேயே உயிரிழந்துள்ளார். இரவு நேரத்தில் வெகு நேரமும் வார இறுதி நாட்களிலும் கூட பணியாற்றியுள்ளார். அவர் வேலை முடித்து வந்த பெரும்பாலான நாட்களில் மிகவும் சோர்ந்து போய்தான் வீட்டுக்கு திரும்புவார். அண்ணா புதிதாக வேலைக்கு சேர்ந்த நிலையில் அவருடைய முதுகெலும்பு உடையும் அளவுக்கு பணிகள் அளிக்கப்பட்டுள்ளன. அண்ணா பள்ளி மற்றும் கல்லூரிகளில் முதல் மாணவி. CA தேர்விலும் அதிக மதிப்பெண் எடுத்தார். உங்களது நிறுவனம் அனைத்து பணிகளையும் சோர்வு இல்லாமல் செய்தார். புதிய பணிச்சூழல், பணிச்சுமை, நீண்ட நேரம் பணியாற்றுவது என அவர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டார். இரவு நேரத்தில் விடுமுறை நாட்களில் கூட அவருக்கு வேலை கொடுக்கப்பட்டது. கூடுதல் வேலையை கொடுத்து குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்கும்படி கேட்கப்பட்டார். நான் இதுபோன்ற வேலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்வேன். ஆனால் அவரது மேலாளர் தொடர்ந்து வேலை கொடுத்து கொண்டே இருந்தார். அண்ணாவிற்கு ஓய்வெடுக்க கூட நேரமில்லை. இரவு விடுமுறை நாளில் கூட வேலை செய்து கொண்டிருப்பார். ஒருமுறை அவரது கம்பெனி உரிமையாளர் இரவில் வேலையை கொடுத்துவிட்டு காலைக்குள் முடிக்கும்படி கூறினார். மூச்சு கூட விட நேரமில்லை என்று அண்ணா கூறினார். அவருடைய இறுதி சடங்குக்கு கூட யாரும் வரவில்லை. அவரது மேலாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டும் பதில் வரவில்லை. எனது மகளின் உயிரிழப்பு இந்த நிறுவனத்தின் மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று நம்புகிறேன். நாங்கள் பட்ட துயரம், அதிர்ச்சியும் வேறொரு குடும்பத்தால் தாங்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ள நிலையில் பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.